3 வருட திமுக ஆட்சியும் 10 ஆண்டு கால பாஜக ஆட்சியும் கோவைக்கு என்ன செய்தது என எஸ்பி வேலுமணி கேள்வி எழுப்பியுள்ளார். கோவை மாவட்டம் சின்னியம்பாளையம் பகுதியில் கோவை, பொள்ளாச்சி, நீலகிரி ஆகிய தொகுதிகளில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர்கள் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி, முன்னாள் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன், அதிமுக வேட்பாளர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது இந்நிகழ்ச்சியில் பேசிய முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி, எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக பதவியேற்ற பின்னர் நடக்கும் முதல் தேர்தல் என்பதால் இந்த தேர்தலில் அதிமுக வெற்றி பெற வேண்டும். நீலகிரி வேட்பாளர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன், கோவை வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரன், பொள்ளாச்சி வேட்பாளர் கார்த்திக் அப்புசாமி ஆகியோருக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என தெரிவித்தார். 3 வருட திமுக ஆட்சியும் 10 வருட கால பாஜக ஆட்சியும் கோவைக்கு என்ன செய்தது எனவும் கேள்வி எழுப்பினார். ஆகவே ஒரு கொள்கை இல்லாத, அதே விசுவாசம் இல்லாத, ஆகவே இன்னைக்கு திமுக அதிமுக போட்டி, அதுல வேட்பாளர் அங்க ஒண்ணு இல்ல, டபுள் இல்லையா? இதான் சொல்ல. சரி, அடுத்தது எடுத்துங்க. யாரு? இன்னைக்கு அண்ணாமலை நிற்கிறார். அண்ணாமலை அவரு கரூர்ல ஏன் நிக்கல? கரூர்ல போனவர் நின்னார், நம்ம கூட்டணியில் நின்னாரு. இன்னைக்கு கரூர் நிற்காம கோயம்புத்தூர் நிற்கிறார். கரூர் சொந்தம் கோயம்புத்தூர் நிற்கிறார். சரி, பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும். பாரதிய ஜனதா கட்சி நிறைய பேர் பாத்தீங்கன்னா, நிறைய சோசியல் மீடியா இதெல்லாம் பார்த்துட்டு இன்னைக்கு வேற மாதிரி ஒரு சூழ்நிலை, போட்டி திமுக அதிமுக தான், அதெல்லாம் மாட்டுக்கிறதுல எல்லாம் நல்லா விவரமாக தெரியும். பாரதிய ஜனதா கட்சி உங்களுக்கு தெரியும் என்ன பர்சன்டேஜ் ஓட்டு இருக்கு? 4% ஓட்டு. சரி, இன்னும் அவங்க இன்னைக்கு அந்த கூட சேர்ந்த கூட்டணி கட்சி யாராவது இருக்காங்களா? அந்த கட்சி கூட்டணி சேர்ந்து பாமக ஓட்டு இருக்குதா? ஓட்டு இருக்குதா? கம்யூனிஸ்ட் கட்சி இங்க இருக்குதா? இருக்குதா? காங்கிரஸ் கட்சி சொல்லுங்க. ஆகவே அவங்க ஒரு பொருள், திமுக இருக்கக்கூடிய அந்த கட்சி கூட்டணி கட்சியும் இல்ல, இன்னைக்கு இருக்கக்கூடிய பாமக இல்ல, பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி. ஆகவே இன்னைக்கு ஒவ்வொரு கட்சிக்கும் கூட்டணி நம்ம எடுக்கக்கூடாது. செஞ்சி அருகே இருசக்கர வாகனத்தின் மீது கார் மோதிய விபத்தில் அரசு பெண் சித்த மருத்துவர் உயிரிழந்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த நல்லான்பிள்ளை பெற்றால் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் திருவண்ணாமலை பகுதியைச் சேர்ந்த சித்ரா என்பவர் சித்த மருத்துவராக கடந்த 7 ஆண்டுகளாக பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் இருசக்கர வாகனத்தில் நல்லான்பிள்ளை பெற்றால் பகுதியில் உள்ள மருத்துவமனைக்கு சென்றபோது புத்தகரம் என்ற இடத்தில் எதிரே வந்த கார் இருசக்கர வாகனத்தின் மீது மோதி விபத்திற்குள்ளானது. இதில் பெண் மருத்துவர் சித்ரா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்த விபத்து குறித்த தகவலின் பேரில் நல்லான்பிள்ளை பெற்றால் காவல் நிலைய போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று சித்ராவின் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்விற்காக செஞ்சி அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சாலை விபத்தில் பணிக்கு வந்த அரசு மருத்துவர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாலக்கோட்டில் தர்மபுரி நாடாளுமன்ற திமுக வேட்பாளர் அறிமுக கூட்டம் அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் தலைமையில் நடைபெற்றது. தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு தனியார் மண்டபத்தில் தர்மபுரி திமுக நாடாளுமன்ற வேட்பாளர் அறிமுக கூட்டம் அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் தலைமையில் நடைபெற்றது. தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக திமுக மாவட்ட துணை செயலாளர் வக்கீல் மணியை திமுக தலைவர் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அறிவித்தார். அதனைத் தொடர்ந்து பாலக்கோடு சட்டமன்ற தொகுதியில் வேட்பாளர் அறிமுக கூட்டம் வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் வேட்பாளர் மணி அறிமுகப்படுத்தி வைத்து பேசிய அமைச்சர், தர்மபுரி மாவட்ட மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய ஜப்பான் நாட்டு உதவியுடன் ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுத்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தமிழக மக்களுக்கு நன்மைகள் செய்யும் ஒரே கட்சி திமுக. எனவே வரும் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக வேட்பாளர் மணிக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டி முடிக்கும் வரை இந்த செங்கலை திருப்பிக் கொடுக்க மாட்டேன் என மதுரையில் உதயநிதி ஸ்டாலின் பேசியுள்ளார். தென் மாவட்டங்களில் இந்தியா கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். இந்நிலையில் விருதுநகர் நாடாளுமன்ற காங்கிரஸ் கை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு மதுரை திருமங்கலம் தேவர் சிலை அருகே உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது
கடந்த 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியை சேர்ந்த காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் மாணிக்கம் தாகூரை 1,52,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைத்தீர்கள். இந்த முறை 2,50,000 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்றார். மேலும் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டி முடிக்கும் வரை இந்த செங்கலை திருப்பிக் கொடுக்க மாட்டேன். ஜூன் 3ஆம் தேதி கலைஞர் பிறந்தநாள் பரிசாக 40 தொகுதிகளிலும் வெற்றி பெற்று தர வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். உங்களுடைய இந்த எழுச்சியும் உணர்வும் ஆரவாரத்தையும் பார்க்கும்போது நான் உங்களிடத்தில் கை சின்னத்திற்கு வாக்கு கேட்கிற அவசியமே இல்லை. ஏனென்றால் நீங்கள்லாம் ஏற்கனவே முடிவு செஞ்சிட்டீங்க. வருகின்ற ஏப்ரல் 19ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு போய் கை சின்னத்துல வாக்களிச்சு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்க போறீங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்க. அதுவும் தாய்மார்கள் இவ்வளவு பேர் வந்திருக்கீங்கன்னா தாய்மார்கள் முடிவு பண்ணிட்டா அதால யாரையுமே மாற்ற முடியாது. கரெக்டா? தமிழ்நாடு என் சொந்த ஊர் என மதுரை விமான நிலையத்தில் சுப்பிரமணிய சுவாமி தெரிவித்துள்ளார். மும்பையிலிருந்து விமானம் மூலம் மதுரை விமான நிலையம் வந்த பாஜகவின் மூத்த தலைவர் சுப்பிரமணிய சாமி மதுரை விமான நிலையத்திற்கு வருகை தந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது இந்த முறை நான் போட்டியிடவில்லை, நான் 6 முறை வெற்றி பெற்றிருக்கிறேன். எனக்கு அவசியம் இருந்தால் ராஜ்யசபா வாங்கிக் கொள்வேன். எனக்கு அந்த அந்தஸ்து உள்ளது என தெரிவித்துள்ளார். மேலும் பேசிய அவர், இந்தியா கூட்டணி சொல்றாங்க, நான் தான் திறந்து கொடுத்தேன் ரோட்டில் போய், இவா யாரும் பண்ணலையே. ஸோ நான் அதுக்காக இது தேர்தலுக்காக இதுக்கு ஒன்றும் உபயோகம் பண்ணக்கூடாது. இப்போ பாக்கி இருக்குது, கிருஷ்ணா ஜன்மபூமியும் இருக்குது, காஷி விஸ்வநாத்தும் இருக்குது. இது இந்த ரெண்டையும் அதையும் விடுதலை பண்ணி கொடுக்கணும், புதுசாக கட்டி கொடுக்கணும். ராமர் கோயில் ஆயிடுது. அந்த வாதம் நான் கொடுத்த வாதம் அப்படி தான் நடந்தது. கடைசியில் வேறு எல்லோரும் எங்களோடது உங்களோடது இதுதான். முஸ்லீம் நம்மளோடதுன்னு சொன்னால், இந்து சாமியார்கள்லாம் எல்லோரும் சொன்னால் நம்மளோடது. நான் சொன்னேன் அது இருக்கட்டும், ஆனால் நம்மளோட நம்பிக்கை ராமர் இங்கே பிறந்தார், அதை யாரும் மாற்ற முடியாது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.